Welcome to Azeems kitchen. Today we are going to make Ceylon chicken parotta. நாம் இன்னைக்கு Ceylon chicken parotta செய்ய போறோம். இத chicken stuffed parottaன்னு கூட சொல்லலாம். இத பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து கூடவே 200 கிராம்ஸ் அளவுக்கு கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா பொடியாக ரவுண்டாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தக்காளி ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸு, அதையும் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதையும் ஆட் பண்ணி இதை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலா ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சிக்கன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தண்ணிலாம் விடாதீங்க, அதுவே தண்ணி விடும், நல்லா வெந்துடும். 5 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு. இது நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நசுங்கிச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக இருக்குது அந்த சிக்கனில் வந்து அந்த தண்ணி வெந்ததுக்கப்புறம், தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதை வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவில் ரவுண்டாக பரத்திட்டு அதில் ஓரத்துலலாம் ஸ்கேல் வச்சு கட் பண்ணி ஸ்கொயர் மாதிரி ஆக்கிடுங்க. கரெக்டான ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் மசாலா ஸ்டஃப் பண்ண மசாலாவை நடுவில் வச்சு இது மாதிரி ரெண்டும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணணுமே தவிர ஓவரில் பார்க்கக்கூடாது. இது மாதிரி பண்ணி மூடிடுங்க. இன்னொரு வாட்டி கட்டுற பாருங்கள். இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் வேணால் மேலே வச்சுக்கோங்க, பட் ஓவர்லேப் அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர்லேப் ஆச்சுன்னா அந்த இடம் தடியாயிரும், வேகாது. இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்டஃபிங் ஃபுல்லாக பரத்தி மாவில் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எந்த ஆயில் வேணால் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மடித்து வச்சதை வந்து அப்சைட் டவுன், மடித்த பகுதி கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி அதை போட்டு வேக வைக்கணும். அது மேலே வர்ற மாதிரி வைக்கிங்கன்னா அது வேகும்போது அப்படியே விரிஞ்சிடும் அது. அதனால் ஃபஸ்ட்டு அப்சைட் டவுன் போட்டு அதை நல்லா வேக வச்சிட்டிங்கனாக்கா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும் அந்த இடத்துல. இந்த பக்கத்தை திருப்பி வச்சிங்கனாக்கா அது வந்து சூட்டில் வந்து அப்படியே விரியும் அது. ஸோ அதை திருப்பி மறுபடியும் செட் பண்ணி உள்ளே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அடுத்த சைடு வேக வச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும் அந்த இடத்துல. இது மாதிரி இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டு 2 சைடு நல்லா செவப்பானோடனே இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சிலோன் சிக்கன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாஸு அல்லது மயோனீஸ் அல்லது புதினா சட்னி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.